Hi, hello, and welcome back to Trash Talk. Be kind even to strangers because you don't know what the other person might be going through அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு அது சுத்தமாக வராத ஒரு விஷயம். நான் ஒருத்தங்க சும்மா இப்போ பேச வராங்க அப்படின்னாவே ஒரு டிஃபென்சிவான ஒரு இதில் தான் தோரணையில் தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அது என்னவோ தெரில, அது அப்படியே மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு நினைக்கிறேன். அது வரும்போதே அப்படி டிஃபென்சிவாக தான் போய் பேசுவேன். இப்போது லேப்லேயே ஒருத்தங்க ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா கூட, ஏன் அவங்களால செஞ்சுக்க முடியாதா, அவங்களுக்கு தெரியாதா, நம்ம எதுக்கு செஞ்சு தரணும் அப்படின்ற மாதிரி இதில் தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். நிறையா இடத்துல அது கரெக்டாக இருக்கும். பிகாஸ் அவங்க நம்ம செய்கிறோன்றதுக்காக எல்லா வேலையும் நம்மளை வச்சு வாங்கிட்டு போயிடலான்னு பார்க்குற ஆளுங்களாக இருப்பாங்க. ஸோ அதனால் நிறைய இடத்துல அது கரெக்டான பிஹேவியராக தான் இருக்கும். ஆனால் ஒரு சில இடத்துல அது ஏதோ ஒரு சின்ன விஷயந்தான், அது அவங்களுக்கு செய்கிறதுனால நம்ம ஒன்றும் பெருசாக குறைஞ்சி போயிட மாட்டோன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இடத்துலையும் நான் கொஞ்சம் தேவையில்லாமல் கோவப்பட்டுருப்பேன். ஸோ இது நான் இப்போ மாற்றிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்க ஒரு பிஹேவியர். பட் என்னென்னா, நம்ம கம்ப்ளீட்டாக இப்படியும் இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக டிஃபென்சிவாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக அதை டியூன் பண்ணி எந்த இடத்துல எப்படி நடக்கணுன்றதை ஜட்ஜ் பண்ணி நடக்கணும். கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு விஷயன்றதால இன்னும் அதை ட்ரெயின் ஆகிட்டு தான் இருக்கேன். பட் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் இது இல்லை. ரேண்டமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு ரீசனுக்காக ரேண்டமான ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட கான்வர்சேஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி ரேண்டமாக க்ரேஸியாக என் லைஃப்பில் நான் பண்ணியிருக்க ஒரு சில விஷயங்கள், ஒரு 1-2 விஷயங்கள், அதை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ என்ன சொல்ல போகிறேன்றது வெள்ள குழக்குழன்னு பேசினது போதும். இப்போ நான் டைரெக்டாக இன்சிடென்ட்ஸில் இறங்கிறேன். ஃபஸ்ட் இன்சிடெண்ட் என்னென்னா, ரோட்டில் ஒரு ஆண்டி நடந்து போயிட்டு இருந்தாங்க. செம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க, சாரீ செம்மையாக இருந்துச்சு. அப்படி எதிர்க்க வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்தோன்னே சொல்லணுன்னு தோணுச்சு. கூப்பிட்டு, ஆண்டி உங்கள் சாரீ செம்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவங்களோட முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கணுமே, சான்சல் ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிரிச்சிட்டே போனாங்க. இது ஒரு குட்டி ரேண்டமான விஷயம். இந்த மாதிரி ரேண்டமாக ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் தரது, இது நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஆனால் என்ன, யாருக்கு காம்ப்ளிமெண்ட் தரோம் அப்படின்றத கொஞ்சம் இடம் பொருள் ஏவெல்லாம் பார்த்து சொல்லணும். அது ஒன்று தான். மற்றபடி ரேண்டமாக ஸ்ட்ரேஞ்சர்ஸ் காம்ப்ளிமெண்ட் தரது யார் வேணால் பண்ணலாம். இட் வில் லைட்டன் அப் சம் ஒன்ஸ் டே. ஸோ இந்த மாதிரி இந்த ஆண்டிக்கு மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 2-3 பொண்ணுங்க, 2-3 பேர் யாருன்னா எனக்கு பார்த்தோன்னே செம்ம அழகாக இருக்காங்க, லைக் தே கேரி தேர் செல்ஃப் ரியலி வெல் அப்படின்னு எனக்கு தோன்றவங்கள, நீங்கள் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பனாக போய் காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட் விஷயம். நெக்ஸ்ட்டு இது ஃப்ரெண்ட்ஸுக்காக பண்ண விஷயம். என் கிளாஸில் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு, அவங்க ஏரியாவில் இருக்க பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அந்த பொண்ணை பற்றி ஒரு டீட்டெயில்ஸும் தெரியாது. அந்த பொண்ணு அவன் வீட்டுக்கிட்ட இருக்க அந்த பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஏறுன்றது மட்டும்தான் தெரியும். அந்த பொண்ணோட வீடு அதை சுற்றி இருக்க அந்த ஒரு 8 தெருவுக்குள்ளே எந்த தெருவில் வேணால் இருக்கலாம். அது மட்டும்தான் தெரியும், வேறு ஒன்றுமே தெரியாது. அந்த பொண்ணை பார்த்துருக்கான், அவ்வளோதான். ஸோ இதை வச்சுட்டு இப்போ அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும். பேராச்சும் தெரிஞ்சதுன்னா இதர் ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ எதுலையாவது தேடி கண்டுபிடிக்கலாம். அப்போது ஆக்சுவலி நம்ம யூஜி செகண்ட் இயர் 3rd இயர் அந்த டைம் இன்ஸ்டாகிராம் அப்போ தான் கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டு இருந்த டைம். ஸோ பெருசாக இன்ஸ்டாலையும் தேட முடியல. பட் அதான் பேரே தெரியல, ஸோ தேட முடியாது. அதனால் என்ன பண்ணேன், இந்த மாதிரி சர்வே எடுக்கிறோம். எதை பற்றி சர்வேன்னு கூட ஞாபகம் இல்லை. வீட்டை சுற்றி எத்தனை மரம் இருக்குன்ற சர்வேயோ அந்த மாதிரி ஏதோ. ஸோ அந்த மாதிரி சர்வே எடுக்கிறோன்னு சொல்லிட்டு என் கேங்கில் ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு அங்கே போய் அவன் வீட்டை சுற்றி தெருவாக அலைஞ்சோம். தெருவாக அலைஞ்சு, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, யார் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தோம். அவங்க கொஞ்சம் சஸ்பீஷியஸ் ஆனாங்கன்னா எங்களை தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாங்க. ஆனாலும் எப்படியோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்டு சுற்றி கடைசியில் அந்த பொண்ணோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த பொண்ணோட பேரையும் கண்டுபிடிச்சிட்டோம், காலேஜையும் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த பொண்ணுக்கிட்ட பேசவும் செஞ்சோம். ஆனால் என்னென்னா, இமெயில் ஐடி பார்த்தபோது தெரிஞ்சிருச்சு அந்த பொண்ணு இவனை விட பெரிய பொண்ணுன்னு. ஸோ அதனால் அவன் ட்ரையே பண்ணல அந்த பொண்ணுக்கிட்ட பேச. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் எடுத்து ரேண்டமாக அத்தனை பேரோட வீட்டையும் போய் தட்டி கடைசியில் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பொண்ணோட பேர், வீட்டு லேண்ட்லைன் நம்பர், இமெயில் ஐடி இத்தனையும் கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் இல்லை. ஆனாலும் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு வேகத்தில் போய் அதெல்லாம் பண்ணி கண்டுபிடிச்சோம். ஸோ ஆன் அ சீரியஸ் நோட், இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களுக்கும் அந்த மாதிரி தெரியாதவங்கக்கிட்ட பேசி ஒரு சில நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா, ப்ளட் ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சு. ஒரு மேமுக்கு ப்ளட் அண்ட் பிளேட்லெட் ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் என்னால் டேரெக்டாக அந்த இடத்துக்கு போக முடியலன்றதால இன்ஸ்டாகிராமில் யாரெல்லாம் அந்த ஹேஷ்டேக் போட்டு போஸ்ட் பண்ணுறாங்களோ, இல்லை அந்த லைக் பிளேஸ் லொக்கேஷன் டேக் பண்ணி போஸ்ட் போட்டிருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணி
என்னால் முடிஞ்ச அளவுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். அதே போல் இந்த டைமில் கோவிட் டைமில் பெட் ரிக்குவயர்மெண்ட் இருந்த போதும் கேஎம்சி உள்ள லைக் இன்சைட் இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரியல. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்னால் வந்து கால் பண்ணி கேட்டால் சொன்னாங்க. பட் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோட டேட்டா வந்து எடுத்துக்க முடியல. ஸோ அந்த டைமில் அதே மாதிரி லொக்கேஷன் டேக் பண்ணியிருக்கவங்க எல்லாேருக்கும் ரீச் அவுட் பண்ணி என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடிஞ்சதோ அதுவுமே வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறம் அதை தாண்டி எனக்கு வந்து அப்ரோச்சுன்னு பார்த்தா, ஒரு தடவை பஸ்ஸில் எங்கேயோ ரொம்ப லாங் ட்ராவல், ஃபுல் டே ட்ராவல் பண்ணி நைட்டும் இன்னும் ஒரு 5 hours ட்ராவல் பாக்கி இருக்குது. அந்த மாதிரி நூடுல்ஸ் ஆகி சீட்டில் உட்காந்துருக்கும் போது ஒரு பையன் வந்து, உங்களுக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நாங்கள் வந்து ஒரு பொண்ணுக்கு லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி கதைக்கு வந்து ஒரு டஸ்கி ஹீரோயின் தான் தேடிட்டுருக்கோம். நீங்கள் அந்த ரோலுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பீங்கன்னு தோணுது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு வந்து வெறுப்பேற்றிட்டுனா, அவனை வந்து இல்லை சாரி இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். பட் நம்மளையும் ஹீரோயின் ரோலுக்கெலாம் கேட்குறாங்க அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் பெருமிதமாக தான் இருந்துச்சு. ஆனால் லவ் ஃபெயிலியரான ஹீரோயின்னு சொல்லிட்டான் பார்த்தீங்களா. அதனால் வந்து அதை நான் பெருசாக மதிக்கலை. இந்த மாதிரி ஊபர் ஈட்ஸ் டெலிவரிக்கு வந்த ஒரு பையன் வந்து என்கிட்ட அவனே சொன்னான், லைக் இந்த ஹோட்டலில் இனிமேல் ஆர்டர் பண்ணாதீங்க, எங்கள் பழைய கறி போடுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொன்னான். சொல்லி அதுக்கப்புறம் அப்படியே அவன்கிட்ட பேச ஆரம்பித்து அவன் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கு அடுத்து ஆக்சுவலி ரொம்ப லாக்டவுன் டைமில் ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரெக்குவயர்மெண்ட் இருந்த டைம்லலாம் வந்து அவனே வந்து ஹெல்ப் பண்ணான். அந்த மாதிரி நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு. இதுலேருந்து மாரல் ஆஃப் த ஸ்டோரிலாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ரேண்டம் செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இன் விச் பேசிக்லி நான் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பேசுகிறதுக்கெலாம் கொஞ்சம் ரொம்ப தயங்குவேன். ஸோ அந்த மாதிரி அதை தாண்டி கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணி அந்த மாதிரி தெரியாதவங்கக்கிட்ட பேசின இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ஒரு கம்பைலேஷனாக தான் இன்றைக்கி பேசியிருக்கேன். இது தாண்டி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. பட் எனக்கு கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்ன்றதால மற்ற இன்சிடென்ட்ஸ்லாம் ஞாபகம் இல்லை. 2-3 எபிசோடாக கொஞ்சம் சீரியஸான கண்டென்ட்டு, மென்டல் ஹெல்த் ப்ளஸ் வந்து அந்த ரேஸ் யுவர் வாய்ஸ் இந்த மாதிரி சீரியஸான கண்டென்ட் கொடுத்துட்ருக்கறனால இன்றைக்கி கொஞ்சம் லைட்டர் நோட்டான ஒரு கண்டென்ட் கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால தான் இதை பற்றி பேசினேன். ஆனால் எல்லா எபிசோட்லேயும் கருத்து சொல்லி பழகிட்டதுனால இந்த எபிசோடையும் கருத்து சொல்லாமல் முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து மனசு வர மாட்டேங்குது. ஸோ அல்டிமேட்லி நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட கைண்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். யாரோ ஒருத்தங்களை பார்த்து அவங்க லைக் நல்லா இருக்காங்க, நல்லா பேசுகிறாங்க, இல்லை நல்லா வேலை பார்க்குறாங்க, ஏதோ ஒன்று தோணுச்சுன்னா காம்ப்ளிமெண்ட் கொடுங்க. நம்ம ஒன்றும் குறைஞ்சி போயிட போகிறதில்ல. மேபி அவங்களுக்கு தே மைட் பி ஹேவிங் அ பேட் டே. நீங்கள் கொடுக்குற காம்ப்ளிமெண்ட் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக அமையலாம், அவங்கள கொஞ்சம் சந்தோஷப்படுத்தியிருக்கலாம். அந்த மாதிரி யாரோ ஒரு தெரியாதவங்களோட ஏதோ ஒரு சின்ன சந்தோஷத்துக்கு நம்ம காரணமாக இருந்தோம்னு நினச்சி நம்மளும் சந்தோஷப்பட்டுக்கலாம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். தேங்க்யூ. டாட்டா, பாய் பாய். See you next week.